ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் அரை கப் பச்சை பட்டாணி, ஒரே ஒரு கேரட்டை வச்சு சட்டுன்னு ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது நம்ம டீ காஃபி போடுற டைமில் ரொம்பவே சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம எப்பயும் செய்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை செஞ்சு கொடுத்தீங்கனாலே திரும்பவும் செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு நல்லா மொறுமொறுப்பாகவும் ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். சரி வாங்க, இப்போ இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் அரை இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. கூடவே 3 பல் பூண்டு, பெரிய சைஸ் பூண்டு அப்படிங்கிறதுனால 3 பல் சேர்க்குறேன். நாட்டு பூண்டாக இருந்துச்சுன்னா 6 பல் சேர்த்துடுங்க. அப்புறம் காரத்துக்கு 3 பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் நல்லா காரமாக இருந்துச்சுன்னா 2 அளவுக்கு சேர்த்துக்கோங்க. காரம் குறைவாக இருந்துச்சுன்னா மட்டும் 3 அளவுக்கு சேர்த்துடுங்க. அப்புறம் 1 இன்ச் அளவுக்கு பட்டை, கூடவே 4 லவங்கம், 1 டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள். கட்டி பெருங்காயம் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சமாக சேர்க்குறேன். தூள் பெருங்காயமாக இருந்துச்சுன்னா 1 பிஞ்ச் சேர்த்துக்கோங்க. கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்பவே நைஸாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கரகரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த அளவுக்கு கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது கூட அரை கப் பச்சை பட்டாணி 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன். இதை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். காஞ்ச பச்சை பட்டாணி அப்படிங்கிறதுனால 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதுவே ஃப்ரெஷ் பச்சை பட்டாணியாக இருந்துச்சுன்னா ஊற வைக்க வேண்டியதில்லை, அப்படியே சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த பச்சை பட்டாணியை நிறைய ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம எப்பப்போ ஸ்நாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அப்போல்லாம் எடுத்து பயன்படுத்திக்கலாம். 1 வாரம் வரைக்குமே ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சம் கூட தண்ணி எதுவும் சேர்க்காமல் நம்ம எப்பயும் வடைக்கெல்லாம் அரைக்கிற மாதிரி ரொம்பவே நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கரகரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. ரொம்பவே நைஸாக இல்லாமல் இந்தளவுக்கு கொஞ்சம் பருப்பருன்னு இருக்கணும். இப்போ அது ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ இது கூட மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். கூடவே பெரிய சைஸில் ஒரு கேரட் துருவி வச்சுருக்கேன் அது. அப்புறம் பொடியாக கட் பண்ண கொஞ்சம் கருவேப்பிலை, பொடியாக கட் பண்ண கொஞ்சம் மல்லி இலை. மல்லியும் கருவேப்பிலையும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். அதிக நேரம் பேசிக்கிட்டே இருக்காதீங்க, வெங்காயமும் கேரட்டும் தண்ணி விட ஆரம்பிச்சிடும். லைட்டாக எல்லாம் சேர்ந்து வர அளவுக்கு கலந்திங்கன்னா போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி உள்ளங்கையில் வச்சு தட்டி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். உங்களுக்கு எந்த சைஸில் வடைகள் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அது எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். ரொம்பவே மெலிசாகவும் இருக்கக்கூடாது, மொத்தமாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உள்ளேயும் நல்லா வெந்து வரும். இதே மாதிரி எல்லா மாவையுமே ரெடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். இப்போ கடாயில் எண்ணெய் நல்லா சூடாயிட்ருக்கு. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வடைகளை உள்ளே சேர்த்துடலாம். எண்ணெய் ரொம்பவே சூடாக இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வடைகள் உள்ளேயும் நல்லா வெந்து வரும். இப்போ வடைகள் உள்ளே போட்டுட்டு உடனே திருப்பி விட்டுறாதுங்க. ஒரு சைடு லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறமா அடுத்த சைடு திருப்பி விட்டுறலாம். 2 சைடும் நல்லா பொரிஞ்ச பபிள்ஸ் எல்லாம் ஒரு 90% அடங்கினதுக்கப்புறமா வெளியில் எடுத்துடுங்க. இது மாதிரி அப்பப்போ லைட்டாக கலந்து விட்டுட்டே இருங்க, அப்போ தான் சுற்றியுமே நல்லா பொரிஞ்சு வரும். ஸோ இந்த பச்சை பட்டாணி வடை நம்ம நார்மலாக செய்கிற மசால் வடையை விடவே ரொம்பவே டேஸ்ட்டாகவும் மொறுமொறுன்னு இருக்கும். இதில் நம்ம கேரட்டெல்லாம் போட்டிருக்கிறதுனால குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் பச்சை பட்டாணி ஊற வைக்க மட்டும்தான் டைம் எடுத்துக்கும். மற்ற பிரகாரம் இது ரொம்பவே ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். பாருங்கள், இப்போ வடை 2 சைடும் நல்லா பொரிஞ்சு பபிள்ஸ் எல்லாம் ஒரு 90% அடங்கிடுச்சு. ரொம்பவே கலர் மாற விட்டுடாதீங்க, இந்தளவுக்கு பொன்னிறமாச்சுன்னா போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா வடைகளையுமே பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு இப்போது ரொம்ப சுவையான பச்சை பட்டாணி வடை தயாராகிடுச்சு. இது கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமல் நல்லா மொறுமொறுன்னு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த மழை காலத்தில் ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் பச்சை பட்டாணி வடை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.